வணக்கம். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் முட்டை ஃப்ரை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைப்பில் பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் முட்டை உருண்டை செய்ய போகிறோம். இப்போ இதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். நான் பாருங்கள், காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பெப்பர் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் முட்டை 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இதுக்கு நம்ம காலிஃப்ளவர் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கணும், அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு இந்த 3 முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். பாருங்க, மொத்த காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி தழை எல்லாமே ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணுறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் பவுடர், மஞ்சள் பொடி ரெண்டையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஆப்பச்சட்டி எடுத்துருக்கோம். அதில் எல்லா இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் கோட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை காலிஃப்ளவர் மிக்ஸை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி விடுறோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான இதுதான். நம்ம காலிஃப்ளவர் முட்டை உருண்டை இவ்வளோ சீக்கிரமாக, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். பண்ணுறதுக்கும் ரொம்ப கொஞ்சம் கம்மியான டைம் தான் ஆகும். இப்போ இதை எடுத்துடலாம், எடுத்து பிளேட்டுக்கு எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் முட்டை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு டேஸ்ட்டுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.